ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். இப்போ மழை காலமாக இருக்கறனால நம்மளால் பழத்தில் ஜூஸ் போட்டு குடிக்க முடியாது. ஆனால் மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பழத்தை வச்சு ஒரு சூப் செஞ்சு குடிக்கலாம். மாதுளம் பழத்தை வச்சு ஈஸியான சுவையான சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் மாதுளை பழத்தை மிக்சியில் சேர்த்து 1/2 கப் தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அடிக்கன பாத்திரமாக எடுத்துக்கோங்க. சாண்ட்விச் பாட்டம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கருகாத, இல்லை சீக்கிரமாக கருகிடும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க இஞ்சியும் சீரகத்தையும் சேர்த்திக்கலாம். இது நல்லா வதங்கணும். இந்த பச்சை வாசல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மாதுளை பழம் சாறு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துக்கோங்க. இந்த சூப் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பழத்தில் சூப்பாக நினைக்காதீங்க. கண்டிப்பாக இது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பை நல்லா 5 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சக்கப்புறமா மிளகுத்தூளையும் உப்பையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு ஒரு 1 நிமிஷம் போல் மறுபடியும் கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மல்லி இலை இல்லைன்னா புதினா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுவையான சூப் ரெடி ஆகிடுச்சு. இதை சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சதுன்னா பிரியா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.